திருத்தணியை அடுத்த முத்துக்கொண்டாபுரத்தில் கொற்றலை ஆற்றின் குறுக்கே செல்லும் பாலம் இடிந்து விழுந்ததால் 25 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருபலங்காட்டில் இருந்து கனகம்மா சத்திரம் செல்லும் சாலையில் முத்துக்கொண்டாபுரத்தில் கொற்றலை ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் இன்று காலை இடிந்து விழுந்தது. அண்மையில் பெய்த கனமழையில் கடந்த சில தினங்களாக கொற்றலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை ஏற்கனவே பராமரிப்பற்று கிடந்த இந்த பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் இப்பகுதி வழியாக செல்லும் 25 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கழுத்தளவு தண்ணீரில் ஆற்றை கடக்கும் நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசங்க வரத்துக்கோ இல்லை நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ யாரும் போக முடியல, வர முடியல. தற்காலிகத்துக்கான ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் வண்டிங்கெல்லாம் டூ வீலரில் போகிறவங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கும். இங்கே இருக்குது. நாங்கள் வேலைக்கு சென்னைக்கு போகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். தரைப்பாலமாவது சீக்கிரமாக போட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். செங்கல்பட்டை அடுத்த உதயம்பாக்கம் படாளத்தை இணைக்கும் தரைப்பாலம் கனமழையால் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 30 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி கொண்டு மதுராந்தகம் செல்ல நேரிடுவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் புதிய தரைப்பாலம் அல்லது மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.